ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்று நாம் எல்லா இடங்களிலும் யூபிஐ மூலம்தான் பணம் செலுத்துகிறோம். டீ கடை முதல் பெட்ரோல் பங்க் வரை என்று அந்த பட்டியல் நீட்டித்து கொண்டே போகலாம். கடை முதல் வீட்டு வேலை செய்பவர்களை வரை பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே போன்ற யூபிஐ செயலிகள் மூலம் பணம் செலுத்துகிறோம். தினசரி 100, 200 போன்ற சிறிய தொகைகள் அனுப்பப்படுவதால் அந்த வரி கணக்கில் கவனிக்கப்படாது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. நீங்கள் அனுப்பும் பணம் ஒரு சேவைக்காக, அதாவது டியூஷன், வீட்டுப்பணி, ஃப்ரீலான்ஸ் என்றால் அது ஒரு வருமானமாகவே கருதப்படுகிறது. இதனை உங்கள் வருமான வரி ஐடிஆர் குறிப்பிட வேண்டும். இல்லையெனில் வருமான வரித்துறை எதிர்காலத்தில் உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம் என்று நிதி ஆலோசகர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஒரே நபருக்கு அடிக்கடி ஒரே அளவு பணம் செலுத்துவது, ஒரே பணம் வாரந்தோறும் திரும்ப திரும்ப அனுப்புவது போன்ற பரிவர்த்தனைகள் ஒரு சேவைக்கான கட்டணம் என வரித்துறையால் கருதப்படும். இந்த தகவல்கள் என்பிசிஐ மற்றும் வங்கிகளின் மூலம் ஐடி துறைக்கு சென்றுவிடும். உங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள் இருந்தால் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டிலிருந்தே டியூஷன், ஆன்லைன் சேவைகள், ஃப்ரீலான்ஸ் பணி போன்றவற்றில் ஈடுபட்டு பணம் சம்பாதித்தால் அது வருமானம் ஆகும். அது ஐடிஆரில் பதிவு செய்ய வேண்டும். இனிமேல் யூபிஐயில் இப்படி பணம் செலுத்தும் போது சிறிய தொகைதான், இதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று எண்ண வேண்டாம். எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் 2.5 லட்சத்துக்கு மேலே அதிகமாகும் போது நீங்கள் கண்டிப்பாக வரி செலுத்தணும்.